ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு வெர்டிக்கல் டைப் செப்டிக் டேங்க் செட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் செப்டிக் டேங்க்கு. இது ரெடிமேடுங்க. நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியிலேருந்து இந்த மாதிரி ரிங்கு செட்டப் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்கும். நம்ம பயோ செப்டிக் டேங்க்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மெத்தேடு தான். இதில் வந்து பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. பயோக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அதுக்காக குழி சில அளவுகள் சொல்லியிருந்தோம். அந்த அளவில் வந்து அவங்க தோண்டி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சேனல் வச்சு தான் வந்து இந்த செப்டிக் டேங்கை அங்கே செட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 3 பீஸாக இருக்குது. இதனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3.4க்கு 5.75 அப்படிங்கிற ஒரு சைஸ். 5.5 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிற ஃபிட்டிங்ஸு எல்லாமே கொண்டு வந்துடுவோம். இதை இப்போ குழி தோண்டி வச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த குழி வந்து அளவாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான இடம். இங்கே வேறு எதுவும் பண்ண முடியாது. அது இல்லாமல் பக்கத்தில் வந்து வாட்டர் டேங்க் இருந்துச்சு. இந்த வாட்டர் டேங்க் இருந்தனால இவங்களுக்கு வந்து கருங்கல் கட்டிடமோ வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேஸ்ட் வாட்டர் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா டிச்சில் விடுற மாதிரி தான் இருக்கும். இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த வேஸ்ட் எல்லாம் வந்து உள்ளேயே தான் இருக்கும். வெளியெல்லாம் வராது. ஏன்னா இது ஒரு 3 பீஸாக வந்து இப்போ இறக்க போகிறோம். இந்த 3 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி செஞ்சுருவோம். அப்புறம் அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து சோக் பிட் இருக்கும். இதுக்குள்ளே இருந்து தண்ணி மட்டும்தான், இந்த டேங்குக்குள்ளேருந்து வெறும் தண்ணி மட்டும்தான் வந்து வெளியே வரும். உள்ளே வந்து அந்த வேஸ்ட் உள்ளேயே தான் நிற்கும். அந்த டைப்பில் தான் நம்ம செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வண்டியிலேருந்து அது 3 ரிங்கு இறக்கிட்டோம். இதில் வந்து கீழ் ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டி மாதிரி தான் போட்டிருப்போம். இதில் எங்கேயுமே கேப் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா சோக் பிட். அங்கே சோக் பிட் போடுறதுக்கு இடமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தேடு சூஸ் பண்ணோம். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி மெத்தேடில் இறக்குறது வந்து யாருமே வந்து அதிகமாக இறக்க மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி இறக்குவாங்க. ஏன்னா இங்கே ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு பிட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து வாட்டர் டேங்க்கு. இதுக்கு 2க்கும் பக்கத்தில் இப்படி போடுறதுனால இதிலிருந்து வேஸ்ட்டு போய் உங்களுக்கு வாட்டர் டேங்க்குள்ளே வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இதில் வேஸ்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபுல்லுமே வந்து பேக் பண்ணிடுவோம். இந்த ரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு காங்கிரீட் தான். அதேமாதிரி மேலே கீழெல்லாம் நல்லா சிமெண்ட் வச்சு அந்த சிமெண்ட் கழும்பு வச்சு தான் வந்து இதை இப்போ நாங்கள் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கீழ் அந்த தொட்டி மாதிரி இருக்கிறது இறக்கிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து மேலே இருக்கிறது இறக்கிட்டோம். இந்த மாதிரி மெத்தேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்தில் மேஸ்திரிகளெல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இது பழைய ஒரு முறை தான். இப்போவெல்லாம் யாரும் இந்த மாதிரி பார்க்கறதில்ல. அந்த பழைய காலத்தில் ஒரு சில பக்கம்தான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாரும் அந்த மாதிரி செட் பண்ண மாட்டாங்க. கல் தான் கட்டியிருப்பாங்க. ஒரு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதை செட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மட்டும்தான் மேலே வர்ற மாதிரி செட் பண்ணியிருப்போம். கீழே வந்து வேஸ்ட் எல்லாம் நிற்கிற மாதிரி தான். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே தண்ணி வந்து விழுந்துடும். இதிலிருந்து மறுபடியும் இங்கே ஒரு காடி மாதிரி எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இதிலிருந்து அவுட்புட் தண்ணி மட்டும் மேலே வந்து டிச்சில் விடுற மாதிரி தான் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தடு தான். ஒரே நாளில் இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிரும். நாங்கள் எல்லா மெட்டீரியலுமே கொண்டு வந்துடுவோம். நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். அதேமாரி சுத்தமாக எல்லா பக்கமுமே பேக் பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு தண்ணி ஃபுல் பண்ணால் கூட தண்ணி லீக் ஆகாது. ஆக்சுவலி இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபுல்லுமே தண்ணி ஃபில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஃபில் பண்ணால் தான் வந்து இதில் ஓவர்ஃப்ளோ வாட்டர் மட்டும் வெளியே வரும். இல்லாமல் நம்ம தண்ணி ஃபில் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. இந்த மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயோசெப்டிக் டேங்க் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அது ஃபுல் மோல்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி இதே மாதிரி தான் இருக்கும். அந்த பயோசெப்டிக் டேங்க்குள்ளேயுமே இதே மெத்தேடு தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டேங்க் எல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு வந்து ரெடிமேடாக செட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம லொக்கேஷன் வந்து பொள்ளாச்சி தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க்கான இடம் அப்படின்னா மட்டும் இதை மாதிரி பண்ணலாம். நம்மக்கிட்ட இதே மாதிரி வேறு நிறையா டைப் டேங்க் எல்லாம் இருக்குது. அதாவது செப்டிக் டேங்க் வெர்டிக்கல்லையே வந்து வேறு மாடல் இருக்குது. அப்புறம் வந்து ஹரிசாண்டல் இருக்குது. அதுவும் ஒரு 500 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 3000 லிட்டர் வரைக்கும்.
அதை கூட நம்ம சேனலில் வீடியோஸ் நிறையா போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து இது வந்து ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலே வந்து இனி ஒரு மூடி வரும். அந்த மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் இதுக்கு மேலே வந்து கழிப்பு வச்சிட்டோம்னா இந்த ஒர்க் வந்து ஃபினிஷிங் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.